விருத்தாசலம் அருகே பள்ளி மாணவியிடம் அத்துமீறிய டியூஷன் ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் அதிரடி காட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள மங்கனப்பேட்டையைச் சேர்ந்த 42 வயதான வெங்கடேசன் சொந்தமாக டியூஷன் சென்டர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தன்னிடம் டியூஷன் படிக்க சென்ற +2 மாணவியிடம் கடந்த 14ஆம் தேதி இவர் அத்துமீற முயற்சித்துள்ளார். இதை அறிந்த மாணவியின் பெற்றோர் விருத்தாசலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி தலைமையிலான போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் வெங்கடேசனை கைது செய்துள்ளனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பட்டியலின மக்கள் மீது ஜாதிய வன்கொடுமைகள் தாக்குதல் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மீது நடைபெற்ற கொடூர தாக்குதலை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி எம்ஜிஆர் பூங்கா எதிரே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் இதுபோன்ற பள்ளி மாணவர்களிடையே நடைபெறும் ஜாதி ரீதியான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு தமிழக அரசு உரிய நிதி உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இந்தியாவில் வட மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஜாதிய வன்கொடுமைகள் மற்றும் ஜாதி ரீதியான தாக்குதல்கள் பட்டியலின மக்கள் மீது நடைபெற்று வருவதாக சாடினார். இதுதான் சமூக நீதியா, பெரியார் பிறந்த மண்ணா, திராவிட மாடல் அரசா என்று கேள்வி எழுப்பிய அவர், இனிமேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேறொரு கல்லூரிக்கும் அவர்கள் படிக்கின்ற கல்லூரிக்கும் பிரச்சனைகள் வரும். அது ஒரு சாதாரணமாக பிரச்சனைகளோடு முடிந்துவிடும். ஆனால் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறு வயதிலேயே அதிலும் சாதி வன்மம் கொண்டு சாதி வன்மத்தோடு ஒரு தலித் மாணவனை வெட்டுகின்ற ஒரு சூழல் தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம், யார் காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகள் புத்தகத்தை தூக்க வேண்டிய வயதிலே கத்தியை தூக்குகிறார்கள். ஏதோ பெரியவர்கள் சொல்லுவார்கள், கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு என்று எம்ஜிஆர் கூட ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அப்படி புத்தியை தீட்ட வேண்டிய வயதிலே கத்தியை தீட்டுகின்ற ஒரு கொடுமை தமிழகத்திலே நிலவி வருகிறது. கோவை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவையில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி 1ஆம் ஆண்டு படித்து வந்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த காயத்ரி மற்றும் அவரது நண்பர் நிதிஷ் மற்றும் இருவர் என 4 பேர் இருசக்கர வாகனத்தில் உதகைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். தொடர்ந்து மீண்டும் கோவையில் உள்ள கல்லூரி விடுதிக்கு செல்ல நால்வரும் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நிதிஷ் மற்றும் காயத்ரி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். இருசக்கர வாகனம் அன்னூர் அருகே உள்ள வாத்தியார் தோட்டம் என்ற இடத்தில் வந்தபோது காயத்ரி கையில் வைத்திருந்த பை நழுவி சாலையில் விழுந்துள்ளது. இதனை அடுக்க வாகனத்திலிருந்து இறங்கி சென்ற காயத்ரி மீது திருப்பூரிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட காயத்ரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த அன்னூர் போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய பேருந்து ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த அக்கரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை எழும்பூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி பாஜக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் பங்கேற்க பனையூரில் உள்ள தனது இல்லத்திலிருந்து அண்ணாமலை புறப்பட்ட நிலையில் அக்கரையில் வைத்து காவல்துறை அவரை கைது செய்தது. தடையை மீறி போராட்டம் நடத்த சென்ற போது அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர். டாஸ்மாக் அலுவலகத்திற்கு வெளியே கூடிய பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளையும் காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.
தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது. இருப்பினும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்த நபர்களை கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் தமிழ் தேசிய அமைப்புகளை விமர்சனம் செய்யாமல் மாற்று அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரால் தொடங்கப்பட்ட அதிமுக இன்று பல குழுக்களாக உள்ளது என தெரிவித்த அவர், பிரதமர் மோடியை செங்கோட்டையன் பாராட்டியதை வைத்து மட்டும் எதுவும் சொல்லிவிட முடியாது என கருத்து தெரிவித்தார். டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.